கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. நேற்றும் இன்றையும் உங்களோடு கூட பேசுவதற்கும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் ஏதுவான அனைத்தை செய்த அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் தேவ ஊழியர்களுக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த நன்றியுடையவனாக இருக்கிறேன். ஊழியர்களோடு கூட நேரத்தை செலவழிப்பது மிகுந்த ஆதாயம் என்று நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் உங்களோடு கூட நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டியதாக இருந்ததை வெளியே நீங்கள் சொல்வதை நான் கேட்க முடியவில்லை. ஆனாலும் கூட உங்களுடைய முகத்திலே இருந்த வெளிப்பாடுகள் எனக்கு கொஞ்சம் உற்சாகத்தை கொடுத்து தேவன் தன்னுடைய வேலையை செய்து கொண்டு தான் இருக்கிறார் என்கிற தைரியத்தை கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரத்தின் 11வது வசனத்தின் பின்பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரம் அதனுடைய பின்பகுதியை நாம் கொஞ்சம் தியானிக்க விரும்புகிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை ஒரு வாக்குத்தத்தமாக நீங்கள் எடுத்து நீங்கள் இதில் பிரசங்கம் பண்ணிப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்கலாம். But I want to make you to see on the context. அது சொல்லப்பட்ட சூழ்நிலை, யாருக்கு சொல்லப்பட்டது, என்னை தேவன் திட்டம் பண்ணினார், அதற்கான பின்னணிகளை கொண்ட ஒரு செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகையினால் இது நிச்சயமாக வித்தியாசமான ஒரு கோணத்திலே இந்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம். அந்த வசனத்திற்கு முன்னதாக அது யாரை உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூரத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிற ஆண்டவர் பேசுகிறார். ஆகினால் தான் முன்பகுதியை முதலாவது வாசிக்கவில்லை. ஏனென்றால் இரண்டாவது பகுதியை நாம் அடிக்கடி தியானித்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இதை அப்ளை பண்ணி பார்ப்பதற்கு நாம் முயற்சி செய்திருப்போம். ஆனால் இந்த வசனத்தின் முழு பகுதியையும் பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு முன்னதாகவே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களும் உங்களுக்கு விளங்கும்படியாக சில வசனங்களை நீங்கள் சேர்த்து வாசித்தால்தான் ஒரு வசனத்தினுடைய ஆழம் தெரியும். கிறிஸ்தவ உலகத்திலே காணப்படுகிற ஒரு பெரிய ஆபத்து இன்றைக்கு என்ன என்றால், நமக்கு தேவையான பகுதியை மாத்திரம் வசனத்திலிருந்து எடுத்துவிட்டு எந்த சூழ்நிலையில எதற்காக சொல்லப்பட்டது என்பது அநேக நேரங்களில் மறைக்கப்பட்டு போய்விட்டது அல்லது மறக்கப்பட்டு போய்விட்டதினால நாம் அநேக நேரங்களில் தவறு செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று போதகர்களும் பிரசங்கிகளும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. கர்த்தர் அதை உங்களுக்கு விளங்க பண்ணுவார் என்று நினைக்கிறேன். இந்த காரியம் ஆண்டவர் நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி சூளுரைக்கிற இந்த காரியம் நீங்கள் அதை ஒழுங்காக பார்ப்பீர்கள் என்றால், அதற்கு முன்னதாக நான் வசனத்திலையும் 10வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சூளுரைக்கிறதை இங்கே பார்க்கலாம். God wants to perform his will. நன்றாக கவனிங்கள். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் நான் செய்வேன், அதைத்தான் சொல்லி இருக்கிறேன், அதைத்தான் நிறைவேற்றப் போகிறேன், அதைத்தான் திட்டம் பண்ணினேன், அதைத்தான் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் உறுதியாய் இருக்கும்போது இடையிலே ஒரு மனிதனை குறித்து பேசுகிறார். அதைத்தான் 11வது வசனத்தின் முன்பகுதியில் பார்க்கிறோம். என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். எத்தனை பேர் இந்த வசனத்தை வைத்து நீங்கள் இப்படி தியானித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற மனுஷனுக்கு பெயர் கோரேஸ், ஆங்கிலத்தில் சைரஸ். கோரேஸ் என்ப மனுஷனை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார். இந்த கோரேசை குறித்து தியானிக்கிறதுக்கு முன்னதாக கொஞ்சம் காரியத்தை கொஞ்சம் விளக்கமாக புரிந்து கொண்டால்தான் வேதம் கற்றுக்கொண்டு வேதத்தை போதிக்கிற உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று அதனுடைய பின்னணியை முதலாவது நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள்.
புரிந்து கொள்ளும்படியாக, எல்லாருக்கும் வழங்கும்படியாக பேசுவதற்கு வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்வேன் என்று சொல்லிவிட்டு, என்ன ஆலோசனை நிறைவேற்ற ஒரு மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறேன் என்று சொல்லி, அதை நான் திட்டம் பண்ணிவிட்டேன், ஆகினால் செய்து முடிப்பேன் என்று தைரியமாக பேசுகிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் இந்த தீர்க்க தரிசனம் வந்தபோது பிறக்கவில்லை. லிசன், வேதத்திலே ஆண்டவர் சிலருக்கு மாத்திரம் பிறக்கும் முன்னதாகவே பேரிட்டு அழைக்கிறதை நாம் வேதம் முழுவதும் பார்க்கிறோம். உனக்கு ஈசாக்கு பிறப்பான் என்று சொல்லுவார், இஸ்மவேல் பிறப்பான் என்று ஆகாருக்கு சொல்லுவார், யோவான் பிறப்பான் என்று சகரியாவுக்கு எலிசபெத்துக்கு சொல்வார். அதே போல ஆண்டவரை முற்றிலுமே அறியாத ஒரு ஜாதியிலே, ஆண்டவரை தெரியாத ஒரு ஜாதியிலே, ஆண்டவரை வழிபடாத ஒரு ஜாதியிலே ஆண்டவர் ஒரு மனிதனை, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பிறக்க பண்ண போகிறேன் என்று முன்னறிவின்படி தெரிவிக்கிற ஒரு பெரிய காரியத்தை இந்த வசனத்தை நீங்கள் பாடும்போது தெரிந்து கொள்ள வேண்டும். Many times we don't see the bigger picture of God. அநேக நேரங்களிலே தேவனுடைய முழு படத்தை நாம் பார்க்கவில்லை. ஏதோ ஒரு துண்டை பார்த்துவிட்டு யானையை ஒருவன் தடவி பார்த்து தூண் என்று சொல்கிறானே அதே போல, அல்லது அவனுடைய வாளை தடவி பார்த்து இது ஒரு கயிறு போல இருக்கிறது என்று சொல்கிறானே, இப்படித்தான் ஆண்டவரை கற்றுக்கொள்ள நாம் படித்திருக்கிறோம். அப்படி இல்லாதபடி தேவனையும் தேவனுடைய திட்டத்தையும் முழுவதும் பார்ப்பதற்கு கற்றுக்கொண்டோமானால் தான் இந்த வேதத்தினுடைய நேரத்தை புரிந்து கொள்ள முடியும். Many times we miss the timing of the Lord. Many times we don't understand the timing of the Lord. தேவனுடைய குறித்த நேரத்தை அநேக நேரங்களிலே நாம் தவற விட்டு விடுகிறோம். காலம் நிறைவேறின போதுதான் இயேசு வந்தார் என்று கலாத்தியரிலே வாசிக்கிறோம். காலம் நிறைவேறின போது. Always God's plans are going with God's calendar also. Please don't forget that. ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். தேவன் தன்னுடைய காரியத்தை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த சமயத்தில் தான் எடுத்துக்கொண்டு போகிறதற்கு அவர் முயற்சி செய்கிறார். ஆனால் 400 வருடங்களைத்தான் ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தார், உன்னுடைய மக்கள் தங்கள் அல்லாத அந்நிய தேசத்திலே குடியிருப்பார்கள் என்று. ஆனால் மோசே அதை 430 வருடமாக மாற்ற முடியும். பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உன்னை திட்டம் பண்ணாலும் ஒன்னாலதான், உங்களாலதான் அதை டிலே பண்ண முடியும். மாறாது, ஆனா நீங்க டிலே பண்ணிடுவீங்க. செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாதபடிக்கு ஓடி போய் மாமனார் வீட்டில் அடைக்கலமாய் இருந்து விட்டான். அடைக்கலமே அடிமை நானே. ஆண்டவர் குறிச்சிருந்தது 400 வருஷம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருக்க வேண்டிய நாட்கள் 430 வருடம். The 30 years torture. நல்லா கவனிங்க, 30 years 30 வருடங்கள் அந்த ஜனங்கள் பட்ட பாடு, வேதனை, பெருமூச்சு எல்லாத்தையும். அதனால தான் மோசே நடத்தி வரும்போது அது அவனுக்கு எளிதாக இல்லை. போட்டு வாங்கிட்டார் ஆண்டவர். நீ அவங்களை மூச்சு விட வச்சல, இப்ப நீ மூச்சு விடு. செத்து போறேன்னு ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லலையாவே. அவ்வளவு தூரம் கஷ்டம். அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் லீடர் சார். லிசன், very powerful and systematic leader, a man who received revelations. மேலிருந்து வெளிப்பாடுகளை பெறுகிற மனிதன். அவன் சிநேகிதனோடு கூட பேசுகிறது போல பேசின என்று ஆண்டவரே சொல்கிறார். மற்றவங்களுக்கெல்லாம் சொப்பனத்துல தான் காட்டுவேன், மற்றவங்களுக்கெல்லாம் தரிசனத்துல தான் காட்டுவேன். ஆனா மோசே அப்படி இல்லப்பா, அவனோடு கூட முகமுகமாய் ஒரு சிநேகிதன் பேசினது போல நான் பேசுகிறேன் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தாசன்தான். But he was finding it extremely difficult to take one nation to another nation. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 வருஷம் பாடுபட வேண்டியதாகி போச்சு. 40 daysல கொண்டு போக வேண்டிய ஆளை 40 வருஷமா இழுத்து போறதுக்கு இந்த ஆட்கள் பண்ண அட்டகாசங்கள். காட்ஸ் கேலண்டர் எவ்வளவு? 40 நாள். ஆனா
இவங்க பண்ண அட்டகாசம், இவங்க அவிசுவாசம், இவங்களுடைய கீழ்ப்படியாமை, இவருடைய முழுமுறுத்தல், இவருடைய ஏடகோடமான வாழ்க்கை, இவருடைய பரிசுத்தமற்ற வாழ்க்கை எல்லாம் சேர்ந்து 40 நாளை 40 வருஷமா மாத்திடுச்சு. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பவர்ஃபுல் தான். எதுல பவர்ஃபுல்? கர்த்தருடைய காரியத்தை டிலே பண்றதுல உங்களை மாதிரி பவர்ஃபுல் வேற யாருமே கிடையாது. அடிக்கடி நம்ம பெந்தகோஸ்தே சபையில் சொல்லுவோம், கர்த்தர் நினைத்த காரியம் தடைபடாது. அதெல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் நினைத்த காரியம் தடைபடாது, ஆனால் லேட் ஆகும் ஒன்னியால. இட்ஸ் a shocking statement, sir. It is shocking. ஆண்டவர் போராட வேண்டி இருந்தது, அவனோட மக்களோடு போராட வேண்டி இருந்தது. அது இன்றைக்கும் பொருந்தும். நல்லா கவனிங்க. என்ன பொறுத்த மட்டும் இல்லை, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்த மட்டும், God knows everything. அதுல நோ டவுட் அபவுட் இட். அவருக்கு ஓம்னிசன் பேரு, எல்லாவற்றையும் எல்லா காலத்தையும் நன்றாய் அறிந்திருக்கிற ஆண்டவர் தான். என்றாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தின் நிமித்தம் அதுல அவர் கை வைக்கவே இல்லை. நமக்கு தனியா யோசிக்க, நமக்கு சித்தமானவைகளை செய்வதற்கு நமக்கு ஆண்டவர் நம்மை உண்டாக்கின போது கொடுத்த பலத்தையோ காரியத்தையோ அவர் மாற்றாதபடி எடுக்காதபடி இருக்கிறபடினாலே ஆண்டவர் சில காரியங்களை விட்டு கொடுத்து விட்டு பேசாமல் இருப்பார். நல்லா கவனிங்க. பாபிலோனிய 70 வருடங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி 70 வருடங்கள் தேவனுடைய கேலண்டர் படி அல்ல. நான் தைரியமா எடுத்து சொல்லுவேன், எகிப்து தேவன் பிளான் பண்ணது. ஏனென்றால் ஆபிரகாம் சாதாரண கானானுக்கு வந்தான். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில், உன்னுடைய மக்கள் அந்நிய தேசத்தில் போவார்கள் என்று அவனை வெளியே கொண்டு போய் வைத்து, சத்துருக்களை வைத்து, தேவன் அருவருக்கிற ஜாதிகளை வைத்து, தேசத்தில் அவர்களை கக்கி போட வேண்டிய கானானியர்களை வைத்து, அந்த சாதாரண கானானை பாலும் தேனும் ஓடுகிற கானானாக மாற்றிக் கொண்டுவதற்கு 400 வருடம் தேவை. இது ஆண்டவருடைய கேலண்டர். அதுக்கு 400 வருஷங்கள் 430 வருஷங்கள் அவங்க வரும்போது உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய், அதுக்கு முன்னால் அது பாலும் தேனும் ஓடுற தேசம் இல்ல, God's preparation என்று சொல்லுவேன். கர்த்தர் ஆயத்தம் படுத்துகிற 400 வருஷங்கள். யாரை கொண்டுதான்? எதிரிகளை கொண்டு ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுத்துட்டு போறாரு. ஆனா அப்ப உடனே அவங்களால அதை சுதந்திரிக்க முடியாதபடி இவருடைய கலாட்டா, இவருடைய 10 முறை சோதிச்சிங்கன்னா ஆண்டவரே டயர்ட் ஆயிட்டாரு. 10 times. ஆமா, சாப்பாடு சரியில்லைம்மா, தண்ணி சரியில்லைம்மா, அது சரியில்லை, இது சரியில்லை, என்னது அப்படிலாம் கேள்வி கேட்டுக்கொண்டு கூட நடக்கிற கர்த்தரை விசனப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தினார்கள், மட்டுப்படுத்தினார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால எகிப்து தேவன் வைத்த காரியம், அதை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு 400 வருடங்கள் தேவைப்பட்டது. அதெல்லாம் நமக்கு தெரியும். பட் பாபிலோன் என்கிற 70 ஆண்டுகள் தேவன் முன்னதாக இவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று வைத்தது அல்ல, ஆனால் இவர்களே தெரிந்து கொண்டது. லிசன், சபைக்கு இஸ்ரவேல் புத்திரர்கள் அடையாளம் என்பதை அறிந்திருக்கிறபடினால இவைகளை அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் தான் தெரியும். நான் உங்களை கேட்கிறேன், எகிப்தில் 10 வாதைகளை அனுப்பினாரே, பலத்த கிரியைகளை அனுப்பினாரே, சத்துரு நடுங்கும்படியான கிரியைகளை செய்தாரே, ஆனால் பாபிலோனில் ஒரு அற்புதம் உண்டோ? நோ. Persecution was there. ஒன்லி வைராக்கியமான ஆட்கள் மட்டும்தான், அது தானியேலா இருந்தாலும் சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்தா இருந்தாலும் சரி, அங்க அவங்களுக்கு மட்டும்தான், வைராக்கியமான ஆட்களுக்கு மட்டும்தான் பாபிலோன்ல என்னது அற்புதம். பக்கத்தில் சொல்லுங்க, எதுக்கு இங்க வைராக்கியமா இருங்கன்னு சொல்லி சொல்லி கத்துறோம்?
ஆமா, உனக்கு தான் பாதுகாப்பு, வேற ஒருத்தனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அல்ல, வேற ஒன்றும் கிடையாது. நோ 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 மற்றவங்களாம் அப்படியே தான் சாதாரணமா இருந்தாங்க. பட் in spite of man's mistakes, in spite of God's people's mistake, தேவ ஜனங்கள் தவறுவிட்ட போதிலும் தேவன் தன்னுடைய காரியத்தை மாற்றி நான் திட்டம் பண்ணி நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி அங்க போனவங்களை பிறப்பிக்கிறார் தலைவர்களை. Zerubbabel was born in Babylon. Nehemiah was born in Babylon. Ezra was born in Babylon. Nehemiah was born in Babylon. இவங்கெல்லாம் இங்க பிறந்தவங்க இல்ல, இவங்க அங்க. ஏன்னா 70 வருஷம் கண்டிப்பா இருக்குன்னு சொன்னாரு. தானியேல் இங்க இருந்து போனவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இங்க இருந்து போனவர்கள். இவர்கள் எப்படி நடத்தப்பட்டார் என்பதை சரித்திரத்தில் போய் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். I don't know how many of you read the commentaries and other historical evidences. மற்ற சரித்திர குறிப்புகளையும் அல்லது இதை குறித்த தெளிவையும் பெறுவதற்கு நீங்கள் எத்தனையாய் வேதத்தை படிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், அவைகளை நான் சொல்லும்போது நீங்கள் கவனித்தால் அவைகளை நீங்கள் மற்ற ரெக்கார்ட்ஸில் நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். தானியேல் இளைஞனாக இருக்கிறான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற அவனுடைய தோழர்களும் இளைஞர்களாக இருக்கும்போதுதான் அன்றைக்கு நல்ல ஞானமுள்ளவர்கள், பலனுள்ளவர்கள், அவர்களை மாத்திரம் பாபிலோனுக்கு இழுத்து கொண்டு போகிறான். It is almost covering 1200 kilometers. 1200 கிலோமீட்டர் நடத்தி தான் கூட்டிட்டு போனான். My dear people of God, please understand. 1200 கிலோமீட்டர் எப்படி கூட்டு போனான்ங்கிறத நீங்க சரித்திரத்தை பாருங்க. ஒரு கைதிக்கு இன்னொரு கைதிக்கும் காலும் கட்டப்பட்டிருக்கும், கையும் கட்டப்பட்டிருக்கும். And they were taken totally நிர்வாணமா எடுத்து போனா. பெண்களை மாத்திரம் மார் கச்சை என்று சொல்லாமல் கயிறை வச்சு அவங்க பிரா போடுற மாதிரி கட்டிட்டு போனான். அதைத்தானே ஏசாயாவில் தீர்க்க தரிசனமாக 4வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. It was a very pathetic scene. Listen, but that time a big bunch of people, good people, intelligent people, fair people, அவங்களை இப்படி நிர்வாணமாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா ஜெயிலுக்குள்ள போகும்போது நீங்க அருணா கயிறுன்னு சொல்லுவாங்க, அது தமிழ்நாட்டில். அந்த கயிறை கூட எடுத்துட்டு வெளியே விடுறான்னா அதை வச்சு தற்கொலை பண்ணிட்டானா கேஸ் ஆயிருமேன்னு சொல்லி, ஹியூமன் ரைட்ஸ் வந்துருமேன்னு சொல்லி, அப்படித்தாகத்தான் இவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது, இவர்களை பத்திரமாய் கொண்டு போக வேண்டும் என்று 1200 கிலோமீட்டர் this bunch of people, good people, strong people இழுத்து கொண்டு போவிட்டார்கள். நாளில் ஒரு நேரம் ஒரு சாப்பாடு கிடைக்கும், அது தேவ நோக்கம் அல்ல. ஆனால் யாரெல்லாம் அதுல அடி வாங்குறான்னு கொஞ்சம் பாருங்க. இஸ்ரவேல் என்கிற ஜனம், தேவனை அறிந்த ஜனம், தேவன் எழுதி கொடுத்த கட்டளைகளை பெற்ற ஜனம், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல், பஞ்சத்தை வரவழைக்கும் போது அதையும் அல்ல தட்டிவிட்டு, ஆண்டவரை ஓரங்கட்டி விட்டு, ஆண்டவருக்கு பதிலாக செழிப்பையும் செழிப்பின் தேவனாய பாகாலையும் அவர்களுக்கு செக்சுவல் இன்ட்ரெஸ்ட் உண்டாக்குற அஸ்திரத்தையும் உண்டாக்கி அதை தேவன் என்று வணங்க ஆரம்பித்த போது, இன்றைய பாஷையில சொல்லணும்னா பொருளாசையை சார்ந்து, என்ஜாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட் சார்ந்து சபை போகின போல அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், செழிப்பின் தேவதையாக பாகாலையும் அருவருப்புகளின் நாயகியாகிய அஸ்திரோத்தையும் மோளகையும் அவர்கள் வணங்குவது மாத்திரமல்ல, மோளகுக்கு தன்னுடைய பிள்ளைகளை பலியிட கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ராஜாக்கள். The pathetic condition of a backslidden country என்று சொல்லுவேன், நேஷன் என்று சொல்லுவேன்.
Sir, today the church has been backslidden to the extent entertaining itself. That's a lot of entertainment are going on rather than edification. பக்தி விருத்திக்கானவைகள் அல்லாதபடிக்கு அநேக நேரங்களிலே தங்களையே திருப்திப்படுத்திக் கொள்கிற காரியங்களையே சபை செய்துவிட்ட அதே கொடுமையைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு வேறு பாஷையில செய்தார்கள். நாம் வேறு விதத்தில் செய்கிறோம். பிகாஸ் we are modern. நல்லா கவனிங்க. மறுபடியும் சொல்றது காரணம் ஒரு பெரிய ஆதங்கத்தின் அடிப்படையில் ஏதோ கடித்து குதற வேண்டும் என்பதற்கல்ல. தேவ ஜனமே பாவத்தில் வீழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே ஆடம்பரம் நிறைந்தேன் பின்மாறின மங்கும் தீரிகள் எல்லாம் அணையுதே மனதுருகிடுமே. மங்கும் தீரிகள் எல்லாம் அணையுதே மனதுருகிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. பல வருடங்களுக்கு முன்னதாக இந்த பாடலை எழுதி சகோதரி சாதாரண எழுதி இந்த பாடல் எழுதி கிட்டத்தட்ட 55 வருடங்களுக்கு மேலாகிறது. தீர்க்க தரிசன குரலாக அன்றைக்கே அந்த அம்மா அலறி துடித்த காட்சி இந்த பாடலின் ஒவ்வொரு லைன்லையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு வேர்ட்லையும் பார்க்கலாம். நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே. தேவ தயவு தேவ கிருபை வீணடிப்பதற்கான அனைத்து காரியங்களும் சபைக்குள்ளே நுழைந்து விட்டதினாலே God has to send the church to Babylon. It's not in God's calendar. Please understand. அது தேவனுடைய திட்டத்தின் கீழே வந்தா வராதது. That is an extended 70 years. ஏன்னா சாலமோன் என்கிறவனுடைய இச்சைகள் நிமித்தம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஒன்றாயிருந்ததை இரண்டாக உடைக்க வேண்டியிருந்தது. 2 கோத்திரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 10 கோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களை படிங்க, 1 நாளாகம 2 நாளாகம படிங்க. இந்த 10 கோத்திரம் பெற்ற மெஜாரிட்டி ஆட்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல வரவே இல்லை. எலியாவே அனுப்பி பார்த்தான், ஐயா டிபிரி டிபிரி காட்டான். சாலமோனுக்கு 700 பெஞ்சாதி 300 ஸ்டெப்னி. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, யாராவது சண்டைக்கு வர்ற மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே மாமா மகளை தாங்கன்னு சண்டைக்கு வர்றவனெல்லாம் மாமாவாயிட்டான். காம்ப்ரமைசிங். அது அவனுடைய ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, இன்னும் ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க. யாரு சண்டைக்கு வந்தாலும் சரி. ஏன்னா 700 பெஞ்சாயில ஒருத்தி கூட யூத பெண்மணி இல்லை, தெரியுமா உங்களுக்கு? Go back and read. Not a single Jewish girl. Jewish girl ரொம்ப அழகானவங்கன்னு சொல்லி இருக்குது உன்னத பாட்டுல. ஆனா சாலமோன் 700 கட்டினான. எல்லாமே பக்கத்து காட்டு சீதோனியரின் குமார், அவங்கள இவங்க நல்லா இருந்தாங்களோ இல்லையோ கொட்டினான். கெட்டாம விட்ட கேஸும் உண்டு. ஹலோ, ஏன்னா துட்டு நிறைய போச்சு. சந்தனம் மிஞ்சினா எங்கேயோ தேய்ச்சிக்கிடுவானா. பார்க்க வந்தா யாரு? அந்த சேவா ராஜஸ்திரி பார்க்கணும்னு தான் வந்தா. நீங்க போய் ஓமான்ல பாத்தீங்கன்னா சலாலான்னு ஒரு இடம் இருக்குது. சலாலா பக்கத்துல
இந்த சாலமனை பார்க்க முன்னால ஷீபா ராணி அங்க போய் கந்த வர்க்கங்களை, அந்த வேலிக்கு சொல்லுவாங்க பிராங்கின்சன் வேலி, கந்த வர்க்கங்களின் வேலி. அந்த வேலியில அதை கலெக்ட் பண்றதுக்காக அங்கேயே ஒரு சின்ன அரண்மனையை கட்டி அங்கேயே மந்திரிகளை வச்சு அவங்க கூடாரம் போட்டு இருக்கிற அந்த அரண்மனை இன்னைக்கும் பார்க்கலாம் போறீங்கன்னா. ஏன்னா பெரிய ராஜா பார்க்க போறேன், கப்பல் கப்பலா கந்த வர்க்கத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா அது மரங்கள்ல இருந்து வர்ற பிசின், அந்த பிசினை கலெக்ட் பண்றதுக்கு நான் அங்கேயே தங்கிட்டா. She heard a lot about Solomon. சாலமோன் ஒருத்தர் இருக்காராம், என்ன தேவாலயம் கட்டியிருக்காராம் தெரியுமா? தேவனே வந்து இறங்கினாராம். தேவ மகிமை இந்த ஆலயத்துல வந்து இறங்கின போது ஆசாரியர்களும் நிற்க கூடாமல் போயிட்டான். அதை பார்க்கணும். I want to see the glory. அதனாலதான் வந்தா. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அவளைய கற்பழிச்சு அனுப்பிச்சுட்டான். பக்கத்தில் இருக்காங்க, மகிமையை தேடி வர்றவங்களெல்லாம் கெடுத்துறாதீங்க ஐயா, சொல்லுங்க. அவன் மகிமையை தேடி வர்றவங்கிட்ட தேவ மகிமையை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். ஆனா போகும்போது அவ பெர்கனண்டா போயிட்டா. தெரியுமா உங்களுக்கு? எத்தியோப்பியாவுக்கு போங்க, நாங்க அங்க கண்டுபிடிக்கலாம். எத்தியோப்பியாவில் அவங்க இஸ்ரேல் தேசம் சுதந்திரமாய் 1948ல் இஸ்ரேல் தேசம் எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வாங்கன்னு சொன்ன போது எத்தியோப்பியர்கள் சொன்னாங்க நாங்களும் இருக்கிறோம். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தா எத்தியோப்பியாவில் இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் போயிடுச்சு. எல்லாம் அந்த சாலமன் பண்ண வேலை. சேவா ராஜேஸ்வரிய கல்யாணம் கட்டினான்னு போடல. என்ன சொல்லியிருக்கான்? ஓ ஆளுதான் இனிமே ராஜான்னு சொல்லிட்டான். சார் லிசன், உனக்கு பிறக்க பிள்ளைதான் ராஜான்னு சொல்லிட்டான். அவளும் ஏமாந்துட்டா. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தி ஹிஸ்டரி. அந்த ஹிஸ்டரிக்குள்ள நான் போக விரும்பல. ஆண்டவர் உன் காலத்தில் நான் தாவீதோடு உடன்படிக்க மாட்டேன்ப்பா, உன் காலத்தில் பிரிக்க மாட்டேன், உன் காலத்துக்கு வர பிரிச்சுருவேன்னு சொல்லி பிரிச்சுட்டாரு. 10 one side 2 one side. ஆனா என்னெல்லாமோ கர்ணக்கோலம் நடந்தது, என்னெல்லாமோ முயற்சிகள் நடந்தது. ஆனா ஒன்னாவே ஆக மாட்டேன்ட்டு ஆண்டவர் இவங்க ஒன்னா இருக்கணும்னு விரும்பினாரு. ஏன் தெரிஞ்சுக்கொண்ட ஜனம் ஒன்னா இருக்கணும். 2 காரியத்தை ஆண்டவர் அருவருத்தார். ஒன்று, அவர்கள் மத்தியில விக்கிரக ஆராதனையை அருவருத்தார். அதைத்தான் சொன்னேன். பாகால்கள், அஸ்திரோத்துகள், மோளேகுகள் என்று பல வகையான பெயர்களை அங்கே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு பதிலாக தேவனுக்கு வர வேண்டிய மகிமையை இவர்களுக்கு செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தான் இன்றைக்கு சபையை சோரம் போகிறதான ஒரு சூழ்நிலையில் இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் கத்துறேன் சில நேரங்கள்ல, அடர்ன்னு சொல்ல முடியும். It happened in Israel and it's happening in the today's church. But God wants to unite them. ஒன்னு, அவர் அருவருப்பை வெறுக்கிறாரு. 2வது, பிரிவினையை வெறுக்கிறாரு. எப்படியாவது இவங்களை ஒன்னாக்கணும்னு சொல்லித்தான் 70 வருஷம் பாபிலோனுக்கு கொண்டு போய் திரும்ப வரும்போது ஒன்னா வந்துட்டாங்க. எசேக்கியேல் அதை குறித்து சொல்லுக்கு, உன் கையில 2 கோலம் ஒன்னாயிரும். பக்கத்தில் இருக்கும் சொல்ல, கையை பிடிச்சி முகத்தை பார்த்துக்கங்க. நம்ம சேர்க்கறதுக்கு எங்கேயாவது பாபிலோனுக்கு தான் கொண்டு போகணுமோ? ஆண்டவரை வணங்கினா சிங்கத்துக்குள்ள போட்டுருவான். ஆண்டவரை வணங்கினா, ஆண்டவரை தவிர வேற எத்தனையும் வணங்க மாட்டேன்னா தீக்குள்ள போட்டுருவான். அப்படி சொல்லுங்க, அந்த பாபிலோனுக்கு போக போறீங்க? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர்,
விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒரு மனத்தின் ஆவியை தேவன் உண்டாக்குவதற்கு, அந்த ரெண்டு கோலையும் ஒன்றாக்குவதற்கு ஆண்டவருக்கு பாபிலோனை தவிர வேற வழியே எல்லாம் போயிடுச்சு. பட் நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், நமக்கு கிருபையுள்ள தேவன் இருக்கிறார். அவர் தன்னை அடையாளம் படுத்தி மகா இரக்கமுள்ள தேவன், நீடிய பொறுமையுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன் தான் தன்னை அடையாளம் கட்டிப்படுத்திடுவாரு. ஆகையினால அங்க கொண்டு தள்ளுனாலும் அங்கேயும் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுத்தான் ஆவாரு. பாபிலோன்ல ஒரு தானியேல் உண்டா? உண்டு. பரிசுத்தத்திற்கு மேலே பாராட்டுகிற ஒரு சின்ன கூட்டம் உண்டு. சாப்பாடு கிடைச்சா சாப்பிட மாட்டான். பரிசுத்தமா இல்லாததுக்கு நான் ஒத்துக்கிட மாட்டேன்னு சொல்ற ஒரு சின்ன தன்னை மட்டும் ரெடி பண்ண மாட்டான், கூட ஒரு 3 பேரையாவது சேர்த்துக்கிடுவான். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, பரிசுத்தத்துக்கு வயிறாதுங்க பாராட்டுறதுக்கு ஒரு சின்ன கூட்டத்தையாவது ரெடி பண்ணிருங்க. எல்லாரும் வரமாட்டாங்க எனக்கு தெரியும். ஆமா, எல்லாரும் யூத மார்க்கத்தை யூத குலத்தார் தான், எல்லாம் அறிவு படைத்தவங்க தான். அவன் மட்டும் சாப்பிடல, நீ மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நீங்க பக்கத்தில் மறுபடியும் சொல்லுங்க, நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு, நான் கொஞ்சம் வித்தியாசம். எல்லாரும் செய்யறாங்கன்னா செஞ்சுட்டு போறாங்க. I am different. நான் ஆராதிக்கிறது பரிசுத்தமான தேவன். என் ஆண்டவருக்கு முர்த்துதான் தூதர்கள் அந்த குவாலிட்டியை மட்டும்தான் அழுத்தி சொல்லுவாங்க, பரிசுத்தர் 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 என்று. அதனால்தான் இயேசு சவால் விட்டு சொன்னார், நான் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும். எதுக்கு சிக்ஷை அனுப்புறாரா? அவருடைய பரிசுத்தத்துக்கு ஏதுவாக மாறுவதற்கு தான் ஆண்டவர் சிக்ஷைகளை அனுப்புகிறாராம். பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டக்கூடிய ஒரு சின்ன கூட்டம், ஒன்னா நின்று செயல்படுகிறதுக்கான ஒரு சின்ன கூட்டம் இங்கிருந்து போனதுல இருந்துச்சு. ஆனா அவங்க டைம் முடியுது. 70 years. நல்லா கவனிங்க. தானியேல் பாபிலோனுக்கு போகும்போது அவனுக்கு கிட்டத்தட்ட 20 வயது என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய கால்குலேஷன் படி 21 year old man left or forced to leave his country. தன்னுடைய கண்ட்ரியை விட்டு வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போகிறான். நான் எல்லா சில பிரசங்கத்தில் என்னுடைய பிரசங்கத்தை கேட்டீங்கன்னு தெரியும். தானியேலுக்கு அப்பா பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஐடென்டிட்டியே எடுத்துட்டானுங்க. பயங்கரமான அரசாங்கம். சாதாரணமாக யூதர்கள் யாரும் அப்பா பேர் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் கூட யோனாவின் குமாரனாகிய சீமோனே அந்த போயிட்டு தான் சொல்லுவாங்க. இது நேச்சுரலா யூத கலாச்சாரத்தில் நடக்கிறது. என் பேரு டி அகஸ்டின் ஜெபக்குமார். டி எப்படி போட்டுருக்குன்னா சிலர் அதை டாக்டர் ஆக்கிட்டாங்க, அது வேற. பட் ஐ எம் ஒன்லி டி அகஸ்டின். எங்க அப்பா பேரு டேவிட். எங்க அப்பா பேரை முதல்ல சொல்லித்தான் நான் என் பேரை எழுதுவேன்னு. தமிழ்நாட்டில் அப்படி பண்ணாங்க. ஆனா வெளிநாட்டில் போனா அப்பாவை வாளுக்கு தள்ளிடுவான். சிங்கம்மா யாதவமா அதெல்லாம் பின்னால வாளு. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், திராவிட கலாச்சாரம் என்ன வந்தது தெரியுமா? திராவிட கலாச்சாரம் எங்க வாளை வெட்டி விட்டுடுச்சு.
ஹலோ, இங்கே இந்த நாயுடு நாயக்கர் அதெல்லாம் போடுறதில்லை. இப்போ எல்லாம் கேட்ட பேர் சொல்லுவாங்க. நம்ம சேர்த்துக்கிட்டோம் பாஸ்டர்னுட்டு. அது நீங்கள் கொடுத்துக்கிட்ட பேர். உங்க அப்பா அம்மா அந்த பேர் வைக்கல. நல்லா கவனிங்க. லிசன், அப்பா பேர் இல்லாம ஆக்கிட்டான். தானியேலே அவர் தான் புஸ்தகம் எழுதினாரு. தானியேல் நீங்க தானே புஸ்தகம் எழுதினீங்க, உங்க அப்பா பேர் எழுதிருக்க கூடாதா? தெரியாது சார். பிரெயின் வாஷ்ட், பிரெயின் வாஷ்ட். எப்பா தானியேலே உங்க அப்பா பேரை தெரியாதா? ஐ டோன்ட் நோ. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தெரியுமாப்பா? தெரியாது. தெரியாதுப்பா. இதுல வேற வேற பேர் கொடுத்துட்டான். அவனுடைய தேவதைகளின் பெயர் கொடுத்துட்டான். மேஷாக்குன்னா அவன் பேரு. வெளி தெய்வங்களுடைய பேரையே நமக்கு வச்சுட்டான். அதனால்தான் அந்த நேபுகாத்நேச்சாருடைய பேரை அரசாட்சியில் இருந்தாலும் பெல்சாசார் எனப்பட்டவன், சிறை பிடிக்கப்பட்டவன் தான் ஆகிய அவன் தானா நீன்னு கேட்கிறான். They were mad about their God. தங்களுடைய தேவர்களுடைய நாமத்தை இவங்க உச்சரிக்கணுங்கிறது தான். We are in a similar situation. The Church of God in India is in a similar situation. தேவ சபை இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள ஒரு அரசாங்கத்தின் கீழே தான் இருக்கிறது, இயங்குகிறது. நீங்க whether you want it or not, we are under it. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, அந்த நாட்கள்லையும் இவ்வளவு கோலத்தனமான காரியங்கள் நடந்த போதிலும், இவ்வளவு அட்டகாசமான நேரம் காரியம் நடந்த போதிலும், அங்கே ஒரு செருபாபேல் உண்டு, அங்கே ஒரு யோசுவா உண்டு, அங்கே ஒரு எஸ்ரா உண்டு, அங்கே ஒரு நெகேமியா உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவர் சிலர்னு சொன்னார்ல, அந்த சிலர் தான். அங்கேயும் உண்டையா, அங்கேயும் உண்டு. அரசாங்கத்தில் உயர் பதவியில் வர்ற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்களாம். They were zealous for God. அவர்கள் ஆண்டவருக்கு வைராக்கியம் காட்டினவங்க தான். ஆனா அவங்க இல்லாம கவர்மெண்ட் நடக்காது. தானியேலே, உன்னை தரியு ராஜா பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்றாரு, உனக்கு ஏஜ் என்னப்பா? கால்குலேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நாங்க வேதம் படிக்கிறதுக்கே நேரம் இல்லை. யாராவது போட்ட துணிக்கையை பொறுக்கிட்டு அதிலே பிரசங்கத்தை ஓட்டிக்கிட்டு இருக்குமே, நீங்க எங்கிட்ட போய் வேதத்தில் போய் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்ய சொல்றீங்களா? ஹலோ pastors, spend your time in reading the Bible, studying the Bible. Not only read the Bible, study the Bible. Then only you will understand what is happening in this country. அப்பதான் உனக்கு தெரியும் இந்த தாசத்தில் என்ன நடக்குது. அது அந்த நாட்கள் நடந்தா, அப்ப அந்த நாட்களை கிரியை செய்த ஆண்டவர் இந்த நாட்கள் அப்படித்தான் கிரியை செய்வார்னு உனக்கு சொல்லுறதுக்கு உனக்கு பலன் உண்டாகும். நல்லா கவனிங்க. மேற்பாடான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கல்ல, தேவ நேரத்தை அறிந்து பிரசங்கிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் நாம். அதுதான் எதிரினுடைய காரியங்களை அசைக்கும். ஆண்டவர் சைலண்டா கிரியை செய்துக்கிட்டு இருக்காரு. கொண்டு போனவங்க, இங்கிருந்து வைராக்கியத்தை கொண்டு போனவங்க, தேவன் பேர்ல அன்பை கொண்டு போனவங்க, தேவனுடைய பரிசுத்தத்தை கொண்டு போன சிலர் தான். பட் they were the instrument. தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் அங்கதான் பிறந்தான். அவங்களுக்கு இந்த சிறைப்பிடித்து போட்டு காக்கலாம் தெரியாது. ஆனா இவங்க சொல்லி கொடுத்தாங்களே, எங்களை எப்படி தெரியுமா சிறைப்பிடித்து கொண்டு வந்தா? நிர்வாணமா ஆடை அணியாம எடுத்துட்டு வந்தா 1200 கிலோமீட்டர் இழுத்துட்டு வந்து ஒரு நேரம் ஒரு ரொட்டி துண்டை தூக்கி போடுவாங்க. நாங்க அதை இழுத்து வரப்பட்டோம். ஞாபகம் இருக்கட்டும். சொல்லும்போது சொல்லுவான். ஆனா முடிவில் எரேமியா சொல்லிட்டு போயிருக்காரு, 70 வருஷம்தான், 70 வருஷம்தான். அந்த காலத்துக்கு முடிவு வருகிறதுன்னு சொல்லி 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 நல்லா இவங்க என்னைக்கிடா அந்த 70 வருஷம் வரும், என்னைக்கிடா அந்த 70 வருஷம் வரும். தேவன் குறித்திருக்க 70 வருஷத்தை தானியேலின் ஜெபம் மாற்றாது. Please understand. When God said 70 years, 25வது அதிகாரத்தில் எரேமியாவில் எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாம், வாசிக்கலாம். எரேமியா 25வது அதிகாரம்.
கொஞ்சம் கோர்வையாக தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு கோட் பண்ண விரும்புகிறேன். 25வது அதிகாரம் 11வது வசனம். இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக, அதாவது தன்னுடைய ஜாதியை குறித்து சொல்றா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, இந்த ஜாதிகளோ எனக்கு விரோதமா கலாட்டா பண்ணிட்டு இருக்கானே. இன்னொருத்த பெஞ்சாதி பின்னால குதிரை கணக்கிற மாதிரி கணக்கிறானே அப்படின்லாம் எழுதி இருக்கிறாரு. எல்லாம் நோட் பண்ணியிருக்காரு பாருங்க. பக்கத்தில் இருக்கணும் சொல்லுங்க, நீ ஃபேஸ்புக்கில் தான் அனுப்புன, சொல்லுங்களேன். நீங்கள் ஃபேஸ்புக்கில் தான் அனுப்புனீங்க, பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு தெரியுமா? ஹலோ, நீ வாய்ஸ் மெயில் தாயா போட்ட. சிஸ்டர் இன்னைக்கு சாரி எவ்வளோ சூப்பராக கட்டிட்டு வந்தீங்க, உனக்கு தான் பெஞ்சாதி இருக்காள், அவளை கெட்டு. ஆராதனைக்கு வந்ததுக்கு அட்டண்டன்ஸ் போடுறாராம் பாஸ்டர். நீங்கள் அந்த சாரியில் எப்படி அடிச்சிங்க தெரியுமா? உங்களை பற்றி தான் சொல்கிறேன், எல்லாரை பற்றி இல்லை. யாருக்கு இடிக்கணுமோ இடிக்கும். அவர் சொன்னார், யாருக்கெல்லாம் உணர்வு இருக்கோ உங்களுக்கு இடிக்கும். ஊராம் பெஞ்சாதியை பார்த்து குதிரை கணக்கிற மாதிரி கணச்சி அல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அவர் லாங்குவேஜ். இப்படி அட்டகாசம் பண்ணதுனால இந்த ஜாதின்னு சொல்றாரு. ஏன் ஜனன்னு சொல்ல முடியல ஆண்டவரால. இந்த ஜாதி இருக்குதே, பொல்லாத ஜாதி, வணங்கா கழுத்துள்ள ஜாதி, இது 70 வருஷமா பாபிலோன் ராஜாவை சேவிக்கும். I have set 70 years. நான் சொன்னேன், என்னுடைய அறிவின்படி 21 வயசுல தானியேல் எடுத்து போறான். 70 வருஷம் முடியும் போது அவனுக்கு என்ன வயசு? 91. தரியு ராஜாவினுடைய காலத்தில் அவன் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் எடுக்கும்போது அவனுக்கு 88. அந்த நேரத்துலையும் வயசாகி ரிட்டையர்ட் ஆகி 20 வருஷம் ஆச்சு, இல்லை 30 வருஷம் ஆச்சு. 58 ரிட்டையர்ட் பண்ணா 30 வருஷம் ஆச்சு. ஆனாலும் தரியு சொல்றான், நீ இல்லாமல் என்னால் தேசம் நடத்த முடியாதுப்பா, நீ தான் டாப் மேன், உன்னை கூப்பிடணும், அப்படி ஒரு நாள் வரணும். லிசன் சார், லிசன். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, எல்லா நேரத்திலையும் கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருக்கு வைராக்கியம் காட்டவும் ஒரு சின்ன கூட்டம் இருந்துதான் ஆகும். நீங்க அதுல இருங்க. A small remnant will be there all the time for the Lord, all the time for the Lord. அவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டம் இருந்தனால்தான் ஆண்டவர் ஒரு காரியம் செய்கிறது திட்டம் பண்ணினார், செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் that could have been delayed. அவங்க ஆயத்தம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த 70-90 மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 400-430 ஆகும்போது 70-90 ஆகாதோ? ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட் God was really careful about his calendar. தன்னுடைய கேலண்டரை ஃபிக்ஸ் பண்ணதுனால பெரிய சாம்ராஜ்யம் எவனும் அசைக்க முடியாது. நேபுகாத்நேச்சாரால் ஸ்தாபிக்கப்பட்டது. நேபுகாத்நேச்சார் உண்டாக்கின, தன் மனைவியை மகிழ்விக்கிறதற்கு உண்டாக்கின தொங்கு தோட்டம், ஹேங்கிங் கார்டன் சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில், தொங்கு தோட்டம். இன்னைக்கும் உலகத்தில் 7 அதிசயத்தில் ஒரு அதிசயம். How the water goes up, nobody understands. எப்படி அந்த தோட்டத்துக்கு, அதுக்கு தொங்கு தோட்டம் ஏன் வந்தது? கீழே இருக்கிற தண்ணியை அங்கே பண்ணி பெம்பலாம் இல்லை, பட் somehow he made it. மேலே போய் தண்ணியெல்லாம் பாய்ச்சி அந்த தோட்டம் அப்படி அலங்காரமாக இருக்கிறத இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்டால கண்டுபிடிக்க முடியல. ஐயா, நம்ம சயின்டிஸ்ட் காத்துல இருந்து குடிக்கிற நீரை இஸ்ரேலில் எடுக்கிறாங்க. ஒரு ஸ்கிரீன் மாதிரி வச்சிருக்காங்க, காத்து பட்டாலே போதும் தண்ணி அப்படியே அழகா பியூர் வாட்டர் வருது. இன்னைக்கு அவ்வளவு தூரம் சயின்ஸ் வளர்ந்துட்டு நேற்றைய தினத்தில் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறத வச்சு மனுஷ மூளையே கண்டுபிடிச்சான். பக்கத்தில் சொல்லுங்க, மாத்தணும்னா மாத்திக்கிடலாம். ஒர்க் பண்ண மாட்டேங்கிறதுன்னு சொன்னாங்க. வா வா வா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டு
முன்னால கிட்னியை தான் மாத்தினாங்க, இப்ப மூளையே மாத்திடலாமா? நேற்று பேப்பர்ல இருக்குது. பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹேங்கிங் கார்டனுக்கு தண்ணி மேலே போய் எப்படி வருதுன்னு தெரியாது. தட் இஸ் வை இட்ஸ் வண்டர் ஆஃப் த வேர்ல்டு. 7 அதிசயம் ஒரு அதிசயம். அப்படி கிறிஸ்து வருவதற்கு 500 வருடங்களுக்கு முன்னதாக அரசாட்சி செய்த மகா பெரிய பாபிலோன், வேதம் சொல்லுது கிரேட் பாபிலோன், மகா பெரிய பாபிலோன். கவனிங்க, அந்த ராஜாவை ஆண்டவரை ரெகக்னைஸ் பண்றாரு. கோல்டன் ஹெட், நீ அந்த பொன்னாகிய தலை. such a powerful king, உனக்கு நிகரே கிடையாது. அப்படிப்பட்ட கிங்டம். அந்த கிங்டத்தை பூனு ஊதி ஒரு ராத்திரில மாத்தணும். நல்லா கவனிங்க, அவ்வளவு பெரிய கிங்டம், அவ்வளவு பிரஸ்தாபம், அவ்வளவு மாயாஜாலங்கள், அவ்வளவு மந்திரவாதிகள், அவ்வளவு குறி சொல்லுகிறவர்கள், கல்தே ராஜ்யத்தினுடைய குறி சொல்லுதலையும் பாபிலோனுடைய அட்டகாசங்களையும் வெளிப்படுத்தின சொல்றார். சகல பிசாசுகளின் கூடு. இதை அசைக்க முடியுமா? முடியுமா? ஆண்டவர் சொன்ன, நான் சொன்னேன், நான் திட்டம் பண்ணேன், நான் செய்து முடிப்பேன். Hello? The divine intervention can blow anybody. தேவனுடைய இடைபாடு எவனையும் ஊதிரும். பக்கத்தில் சொல்லுங்க, பாபிலோனையே ஊதுறதுக்கு பிறக்க முன்னதாகவே பேரிடப்பட்ட ஒரு கோரேஸ். I love that. I love that. அறியாதிருந்த காலத்திலேயே அவன் ஆண்டவரை அறியவில்லைன்னு ஏசாயா 45வது அதிகாரத்தில் ஆண்டவரே சொல்றார். எப்பா, உனி எனக்கு தெரியாம இருந்துடா. பாருங்க வசனத்தை பாருங்க, 45வது அதிகாரத்தின் 6வது வசனம். என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும் படிக்கு என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உனக்கு நன்றி ஐயா, நன்றி உனக்கு நன்றி அப்பா.
பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே நீ அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். எதுக்கு தெரியுமா? From the rising of the sun, சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் நாம் தான் கர்த்தர்னு நிரூபிக்கிறதுக்கு நீ அறியாது இருந்து நான் உன்னை கையை பிடிச்சேன். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நரகசா பௌதினி ஷாங்காதரிஷி. We don't realize what we are. We don't realize what we are. நாம் யார் என்று நமக்கு தெரிகிறதில்லை, நாம் புரிந்து கொள்வதில்லை. நாம் வேதத்தை வேதத்தின் கண்ணாடியிலே கண்ணோட்டத்தில் பார்ப்பதும் இல்லை. ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் சொன்னேன், நான் திட்டம் பண்ணேன், நான் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. விக்கிர ஆராதனைக்காரன் தான், மந்திரவாதிகளை வச்சிருந்தவன் தான். அதுல இருந்து பிடிச்சது மாத்திரம் இல்லை, அவனுக்கு ஒரு பெரிய காரியம் செய்கிற 3 காரியத்தை மட்டும் வேகமாக காட்டி கொடுத்துருவேன் எனக்கு கொடுக்கப்பட்ட டைம்லன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவுமே டைம் பத்துறது இல்லை தான். Because this is such a wonderful book, sir. This I kiss every day. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அவனுக்கு சொன்னப்பட்ட 3 காரியத்தை மாத்திரம் காட்டி கொடுத்துட்டு ஓடிடுறேன். அவனை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க, 44:28. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். போதும், உங்க பேரை போட்டு வாசிங்க பார்க்கலாம். உங்க பேரை போட்டு வாசிங்க. ஐயா யாரோ சொல்றாங்க என் பேரை எனக்கு தெரியல சார். இந்த கூட்டத்தில் வந்த பிறகு எனக்கு என்ன பேருன்னே தெரியல. அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படும் என்றும் தேவாலயத்தை நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். அவர் எங்க பாஸ்டரல் ட்ரைனிங் போனாரு? ஹலோ, கோரேஸ் எந்த காலேஜில் படித்தார் பாஸ்டர் ட்ரைனிங்க்கு? கோரேஸ்க்கு பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுத்த ஆர்கனைசேஷன் பேர் என்ன? உன்னை உலகம் ரெகக்னைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவர் உன்னை மேய்ப்பன்னு சொன்னால் போதும். அவர் உன்னை மேய்ப்பன்னு சொல்கிறாரான்னு பார்த்துங்க. நீங்கள் ரைட்டு லெஃப்ட் எல்லாம் போட்டுக்கிடலாம். Is he recognizing you that you are a pastor? கொஞ்சம் பேர் முகத்தில் 1/2 கிலோ எண்ணெய் வடியுது. நான் தான் போட்டுக்கிட்டேன், வீட்டு முன்னால் போட்டேன், கார்டில் போட்டேன், லெட்டர் பேடில் போட்டேன். நம்ம ஊரில் நிறைய லெட்டர் பேட் பேட்டி இருக்குது தெரியுமா? எலெக்ஷன் டைமில் எல்லாம் வந்துடும். லெட்டர் பேட் தான் பார்ட்டி, பேர் ஒன்று வச்சுருக்கான், கொடி ஒன்று வச்சுருக்கான். அநேக நம்முடைய நிலைமை அப்படிதான். இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே நீர் என்னை பார்த்து சொல்லணும், நான் உன் மேய்ப்பேன். எதுக்கு தெரியுமா? உமக்கு பிரியமானது செய்ய நிறைவேற்றுவதற்காக மேய்ப்பனாக்கப்பட்டிருக்கேன். பக்கத்தில் உங்கள் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள், பரவாயில்ல, நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். உங்களை அவருக்கு பிரியமானதை மறுபடியும் அழுத்தமாக சொல்லுங்க. அவருக்கு கொஞ்சம் அழுத்தியே சொல்லுங்க, நெஞ்சில் அழுத்தியே சொல்லுங்க. அவருக்கு பிரியமானதை நிறைவேற்றுறதுக்கு உங்களை மேய்ப்பனா மற்றவங்க ஏற்றுக்கொள்ளாட்டாலும் வைக்கிறார். What a God we have, sir. நாம அறியாதுன்னு எடை கட்டினு சொல்றது மட்டும் இல்ல, 4வது வசனத்துல 45 நீ அறியாதிருந்து உனக்கு என் நாமத்தை தரித்தேன். You have less knowledge about me, but still I gave my name. அன்று நம்மோடு கூட பேசுகிறார். அவருக்கு பிரியமானதை செய்யறதுக்காக 46 அதுதான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 46வது வசனத்தில் பார்த்தோம், என் ஆலோசனைகளை நிறைவேற்றும் என் சித்தமானவைகளை செய்வேன் என்று சொல்லி
10வது வசனத்துல 46:10 எனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்வேன் என்று சொல்லி என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை. ஆஹா, அதான் கோரேசியா. எனக்கு சித்தமானதெல்லாம் செய்யணும், என் ஆலோசனை நிறைவேற்றணும், எனக்கு பிரியமான வழியில செய்யணும். செக் யுவர் மினிஸ்ட்ரி அட் எவ்ரி இன்டர்வல். உங்க மினிஸ்ட்ரி அடிக்கடி நீங்க சோதிச்சு பார்க்கணும். ஆண்டவரே, உம்ம சித்தம் தான் செய்யறேனா, அடிக்கடி பாடுறேன் தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்பு கொடுத்தேன்னுட்டு. ஆண்டவரே, உமக்கு பிரியமானது தான் செய்யறேனா, உமக்கு பிரியமானதை செய்ய. பாட்டு நல்லா தெரியுமே, ஆனா அவருக்கு பிரியமா இல்லைன்னு தெரியாது. சில வீட்டில் போனா நமக்கு பிடிக்காத காய்கறியை வச்சிருவாங்க, வேற வழி இல்லாம. நம்மளும் கூப்பிட்டாங்க, இங்க வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, பெஞ்சாயிட்ட சொல்லலாம், வீட்டில் வீட்டில் போய் சொல்றது இப்படி. அதை நம்ம முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல காய் சாப்பிடும். அவங்க நினைச்சோம் இதான் பிடிச்சிருக்குன்னு அதை கொண்டு வைப்பாங்க. நீங்க கொடுத்ததெல்லாம் ஆண்டவர் சாப்பிட்டாருன்னு சொல்லி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆண்டவர் ரொம்ப பிரிக்கணும்ட்டு. வேற வழி இல்லாம சாப்பிட்றாரு. என்ன ஒன்றை வச்சு தான் காலியா நடக்கணும். சார் சார் கோரேசை குறித்தோ என்றால் எனக்கு பிரியமான செய்வான்னு சொல்லிதான் 45வது வசனம் முதல் வசனம். அதுதான் அபிஷேகம் பண்ண. I anointed him with an understanding. இதெல்லாம் நடக்கும் சொல்லிதான் அபிஷேகம் பண்ண. பிரியமானதை செய்வான், எனக்கு சித்தமானதை செய்வான், என்னுடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவான்னு சொல்லிதான் அபிஷேகம் பண்ண. அதனால்தான் மேய்ப்பனாக்குனேன். இந்த மத்தியான வேளையில தேவன் உன்னோடு கூட டைரக்டாவே இடைபடுகிறார். I am a man of God who will fulfill all his desire என்று சொல்வதற்கு தைரியம் இருக்கணும். இயேசு சொன்னாரு, தேவனே என்ன குறித்து புஸ்தகத்துள்ள எழுதியிருக்கு, உனக்கு பிரியமானதை செய்ய ஏதோ வருகிறேன். இயேசு சொன்னாரு. அதனாலதான் ஞானஸ்தானம் எடுக்கும் போதே மேல அவரால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. உனக்கு தேவையில்லை ஞானஸ்தானம், நீ பாவம் இல்லாத ஆளு, நீ மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கணும்னு சொல்லி, மற்றவங்களுக்கு வழிகாட்டணும்னு சொல்லி, மற்றவங்க தேவனுடைய நீதியை நிறைவேற்றணும்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கிற பிதாவால நிக்க முடியல. அது வரைக்கும் சத்தமே காட்டாத ஆளு திடீர்னுட்டு அங்க இருந்து இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? எப்ப தெரியுமா பிரியமா இருக்கிறேன்னு சொல்லுவாரு? எப்ப தெரியுமா பிரியமா இருக்குன்னு சொல்லுவாரு? எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்ததுனால எடுக்கல. இயேசு ஞானஸ்தானம் கொடுக்குறதுக்குன்னே ஒரு ஆள் அனுப்பினாரு. அன்னைக்கு என் குட்டி பேரன் கேட்டான், தாத்தா ஐ ஹேவ் அ கொஸ்டின் அப்படின்னா. என் மகாவுடைய மகன், அவன் கொஸ்டின் கேட்டால கொஞ்சம் கஷ்டம். ஆமா, ஜான் த பேப்டிஸ்ட் பேப்டைஸ் ஜீசஸ். யோவான் ஸ்நானம் இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். யோவான் ஸ்நானம் யார் கொடுத்தது? அவனுக்கு தெரியும், எங்க தாத்தாவுக்கு ஒருத்தர் தான் தியாலஜி ஒழுங்கா தெரியும். குட்டி இன்னொரு கேள்வி கேட்டான், பரலோகத்தில் பொம்பளை தூதர்கள் இல்லையே, எல்லாம் மிகாவேல், ரஃபேல், காப்ரியேல் எல்லாம் ஆண்களா தான் இருக்கிறாங்க, பொம்பளைங்களே கிடையாது பரலோகத்தில். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன சொன்னேன்னு என்கிட்ட கேட்க கூடாது. இளைய சமுதாயம் ஒன்று உருவாகிறது. உன்னை கேள்வி கேட்டு உன்னை மடங்கடிக்கிற அளவுக்கு கேள்வி கேட்கிற பைபிள் ஞானம் உள்ள ஒரு சந்ததி உருவாகிறது. Listen, sir. When evil was ruling over the people of God, தேவ ஜனத்தின் மேல பொல்லாதவர்கள் ஆட்சி செய்யும் போது கர்த்தர் ஒரு இளைய தலைமுறை எழுப்புகிறார். ஒரு நெகேமியா உண்டு, ஒரு செருபவேல் உண்டு, ஒரு எஸ்ரா உண்டு. தன்னுடைய இருதயத்தை பக்குப்படுத்தி இந்த எஸ்ரா மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க எஸ்ரா, மற்றவங்களையும் அள வச்சு தானும் அழுகிற எஸ்ரா உண்டு.
ஆனா கோரேஸ் என்கிற ஒரு பாஸ்டர் கூப்பிடுறதுக்காக தான் காத்திருக்கான். they were all waiting, prepared but waiting. எப்பண்டா கோரேஸ் வருவான், எப்பண்டா சொல்லுவான் போங்க, போகலன்னா அனுப்புங்கள், கொடுங்கள். அதான் எஸ்ரா 1வது அதிகாரம். ஏன்னா கோரேஸ் வந்த உடனே செய்யறது காரியத்தை பாருங்க, வாசிக்கலாம். எஸ்ரா 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து. எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலிருந்து. அவன் என்ன சொல்றான் பாருங்க. பெர்சியாவின் ராஜாவைய கோரேசின் ஆவியை ஏவினதினால், அது முதல் வசனம். 2வது வசனம், பரலோகத்தின் பிரதர் நல்லா அழுத்தமா வாசிங்க பார்க்கலாம். யார் வாசிக்கிறது? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. முதல் வருஷத்திலே, the first year itself, நம்ம ஊர்ல சீஃப் மினிஸ்டர் முதல் ஃபைல்ல எதுல கையெழுத்து போடுறாருங்கிறது பெரிய கொட்டை எழுத்துல முதல் கையெழுத்து போட்டார் ஸ்டாலின் அப்படின்ட்டு உங்க தினத்தந்தியில் வருமே. முதல்ல வந்த உடனே எனக்கு பூலோகத்தின் ராஜ்யத்தெல்லாம் எவ்வளவு நாள்ல தந்தாரு? நீங்க எல்லாம் பைபிள் வாசிப்பீங்கல்ல, 1 night. சரி, உங்களுக்கு சந்தேகமா இருக்கு, வாசிச்சிடலாம். தானியேலின் புஸ்தகம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரையா. அங்க பாருங்க, அழகா ஆண்டவர் நமக்காகவே நம்மளை உற்சாகப்படுத்த முடியாது எழுதி வச்சிருக்கிறார். அங்க 5வது அதிகாரம், தானியேல் 5வது அதிகாரம் 30வது வசனம். அன்று ராத்திரியிலே போதும், overnight the great Babylon was tilted. தேவன் செய்ய போற காரியத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு கூட்டம், the prepared young people. God prepared these young people. நல்லா கவனிங்க. தேவன் இருட்டுக்குள்ள ஒரு யவன ஜனத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. இதை நான் நம்புறேன். சங்கீதம் 110:3 அதை வச்சுதான் நான் ஒரு பாட்டை எழுதினேன். தேவ சேனை ஒன்று எழும்புகிறதே, அதை வச்சே நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அது யூடியூப்ல இருக்கு, சிலருக்கு தெரியும். கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாளிலே ஒரு யவன ஜனம் பிறக்கும். அது விடிய காலத்தின் கற்பத்திலே தோன்றுகிற பனிக்கு ஒப்பான இருக்கும். ஏன்னா இருட்டில் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது, இருட்டு நேரத்தில் தான் வரும். இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் த ஹோல் திங் சினாரியோ. எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு யவன ஜனம் ரெடி ஆகிட்டு இருக்குது. பக்கத்தில் இருக்கும் கேளுங்க, உங்க சபையில் கொஞ்சம் பேர் அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கான். சொல்லுங்க, உங்க சபையில் ரெடி ஆகிட்டு இருக்கான். அடையாளம் கண்டுபிடிச்சிங்களா? ஆமா, அவனுக்கும் தெரியாது என்னதான் ஆண்டவர் தள்ள போறாருன்னுட்டு. ஆனா ரெடி ஆகிட்டு இருக்கான். வேதத்தை கற்றறிந்த ஒரு எஸ்ரா உண்டு, லீட் பண்ணக்கூடிய வல்லமை உண்டு, ஒரு பெல்சாசார் உண்டு, இடிஞ்சதெல்லாம் எடுத்து கட்டக்கூடிய நெகேமியா உண்டு, தன்னுடைய அரண்மனை சுகபோகத்தை விட்டு போறது ஒரு நெகேமியா எழும்பிக்கிட்டு இருக்கான், உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கான். மெய்ப்பனாகிய நீதான் கதவு திறக்கணும். என்னை எதுக்கு ஆண்டவர் கொஞ்சம் பேரை கையில் கொடுத்துருக்கிறாரு? 50 பேர் வச்சிருக்கீங்களோ, 100 பேர் வச்சிருக்கீங்களோ, 200 பேர் வச்சிருக்கீங்களோ, ஐ டோன்ட் நோ. பட் காட் ஹஸ் entrusted these people are our trust. அவங்க தான் நமக்கு சொத்து. அவங்கள இருந்து come on go to Jerusalem ன்னு சொல்லி போய் ஆலயத்தை கட்டுங்கப்பா, நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ற அந்த ஒரு சத்தம் ஒரு நாள் வந்தபோது ஒரு திரள் கூட்டம் கிளம்பி விட்டது. அது உங்க நாளில் துணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? 45வது அதிகாரத்தின் முதல் வசனம், நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். எஸ்ரா 1:1, தேவ ஆவியினால உந்தப்படுகிற கோரேஸ், தேவ ஆவி ஏவுகிற கோரேஸ். அப்ப மேய்ப்பன்னு சொல்றவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய குவாலிட்டி, காட்ஸ் அனாயிண்டிங் அண்ட் காட்ஸ் ப்ராம்ப்ட்னஸ். கர்த்தருடைய ஏவுதலுக்கு விட்டு கொடுத்து, தன்னையும் கொடுத்து, ஆட்களையும் அனுப்பி போகாதவனால என்கரேஜ் பண்ற ஒரு ஆள் வேணும். அதுக்குரிய அபிஷேகத்தை உடைய
ஒரு மேய்ப்பனை ஆண்டவர் தேடுறாரு. Are you going to receive such an anointing today? அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உங்க மேல வந்து இறங்கணும். ஆண்டவரே, கட்டப்பட்டு கிடக்குறாங்க, செயல்பட முடியாம இருக்காங்க, எவனோ ஜனம் ரெடி ஆகிட்டு இருக்குது, அவங்கள ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னையை கொண்டு மேய்ப்பன் வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்ற, கோரேஸ் என் மேய்ப்பன், he is my shepherd, he is doing his job. எனக்கு சித்தமானதை எனக்கு ஆலோசனை பண்ணது நான் சொன்னேன், நான் நிறைவேற்றேன். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணது நான் தான், நிறைவேற்றுறதுக்கு ஆளை கொண்டது மேலே வச்சது நான் தான். ஓவர் நைட்டில் செஞ்சு நிறைவேற்றின ஆண்டவர் என்னால் முடியும் என்று சொல்லி நம்ம மத்தியில் வந்திருக்கிறோம். பக்கத்தில் அவங்க சொல்லுங்க, பெரிய ஆளுங்களை நம்ம போகிறதில்லை ஆண்டவர், சின்ன ஆளுங்களை வச்சு தான் பெரிய காரியம் செய்வார். அதில் தான் அவர் எக்ஸ்பர்ட்டு. அட்ரஸ் இல்லாத ஆளுங்களை வச்சு தான் பெரிய காரியம் செய்வார். நேற்றே நான் சொன்னேன், சிலரை கொண்டு அந்தியோய் அவள் உள்ள பவர்ஃபுல் சச்சா சாமிக்கிறதுக்கு அட்ரஸ் வேண்டியது அவசியம் இல்லை. ஒன்று மட்டும் தெரிஞ்சால் போதும், நமக்கு பிரியமான விஷயம் இருக்கு, ரெடி. உங்களுடைய ஆலோசனை நிறைவேற்றுறதுக்கு ரெடி, உமக்கு சித்தமானது செய்கிறதுக்கு ரெடி. And not only that, I will release people, those who are already bound. ரெடியாக்கி வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அம்பரா துணியில், அது ஏசை அழகா சொல்லலாம், அம்பரா துணியில் மூடி வச்சிருக்கிறாராம், ஷார்பன் பண்ணி அம்பரா துணியில் மூடி வச்சிருக்கிறாராம். நம்மளால ஒரு பாட்டு எழுதுனே, துலக்கமான அம்பாய் மாற்றவே துன்பங்கள் அனுப்பினீரே. என்னை துலக்கமா மாற்றதுக்கு துன்பங்களை அனுப்பி அனுப்பி என்னை ஷார்பன் பண்ணி பண்ணி அம்பரா துணியில் வச்சிருக்கிறீரு. வானம் பூமி படைத்தவா, வாக்கை நம்பி வருகிறேன், வழி நடத்தும் கர்த்தனே, விழி போல் காத்திடுமேன்னு நான் பழைய பாட்டு பாடியிருக்கேன், அது யூடியூப்ல இருக்குது. அதில் 2 வெள்ளையின் இப்படி வரும், துலக்கமான அன்பாய் மாற்றவே துன்பங்கள் அனுப்பினீரே. சார், I face problems, no doubt about it. எங்களுக்கு நம்ம கல்யாணம் ரைட்டாக சொன்னார், எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையா, இருக்குது. பட் ஹூ பாதர்ஸ் தட் ஷார்பன்ஸ் மீ. என்னுடைய தரிசனத்தை, என்னுடைய வேகத்தை, என்னுடைய அபிஷேகத்தை அது இன்னும் கூர்மையாக்குது, இன்னும் கூர்மையாக்குது. முன்னால் ஒரு அம்பு விட்டா நெஞ்சல் மட்டும்தான் பாயும், இப்போ அம்பு விட்டா பித்துக்கிட்டு போய் அடுத்தவனையும் குத்தி அவனையும் கொல்ல வைக்குது. அந்த அம்பாக மாற்றி கொண்டிருக்கிறோம். என்னுடைய கரங்களை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கரங்களை போருக்கும் விரலுக்கும் பற்றிப்பிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றா அவர் கையில் நான் அம்பு, அவர் வில்லு வச்சு இழுத்தாருனா அது பாட்டுக்கு ஓடி ஒரு ஆள் அல்ல 5 பேரை ஒன்னா தொலைச்சுருங்க. ஒன்று தச்சும். ஒரு பினகாஸ் கையில் ஈட்டி இருந்ததுன்னா ஒரு ஆளை கொல்லாது, ஈடுபட்ட எல்லாரையும் கொண்டு பூமியில வரைக்கும் குத்திடும், ஒரே குத்து. It will not attack one, multiple. என்ன வைராக்கியம் இருக்குது, அப்படி நாமத்துக்கு வைராக்கியம் இருக்குது. எந்திரிச்சு ஒரே குத்து தான், ஒரு குத்துல கீழே போய் தரை மட்டும் குடிச்சிட்டு கர்த்தருடைய கோபத்தை நிறுத்துற அளவுக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஷார்பன் பண்ண விரும்புகிறார். உங்களை ஷார்பன் பண்ணுறதுக்கான ஒரு அபிஷேகத்தை தர விரும்புகிறார். நீங்கள் மாற்ற சொல்லுங்க, உமக்கு பிரியமானதை செய்வேன், உமக்கு சித்தமானதை நிறைவேற்றுவேன், உங்களுடைய ஆலோசனை நிறைவேற்றுவேன் என நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் நடத்துவீங்க ஆண்டவரே. ஐ எம் அவைலபிள். பழைய கீர்த்தனை பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோகன் சிலாஸ் சொன்னார், நாங்கள் பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்ஐ பெண்டிகாஸ்டல் சர்ச்சுன்னு சொன்னார்ல, அங்கே பாடுற பாட்டு தான். நம்ம அதெல்லாம் நமக்கு தெரியாது. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும், தந்தே என்னை தாங்கியருளும். ஜீவகாலம் முழுதும் தேவபணி செய்திடுவேன், ஜீவகாலம்
கரத்தினில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நேரமே உமக்கே ஒன்றும் இல்லை நான் ஐயா, உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன், ஒன்றும் இல்லை நான் ஐயா, உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சிஷ்யருக்கு அளித்த ஆவியோ இன்று ஆடி என்னை நிரப்பும், இன்றே ஆடி என்னை நிரப்பும். தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நேரமே உமக்கே உந்தன் சித்தம் மே செய்வேன், எந்தன் சித்தம் ஒளித்திடுவேன். உந்தன் சித்தம் மே செய்வேன், எந்தன் சித்தம் ஒளித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நேரமே உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நேரமே உமக்கே. கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும், கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும், அஸ்திக்கும் ஆளும் தேவனே அடியே உம்மில் அமரச் செய்திடும், அடியேன் உம்மில் அமரச் செய்திடும். தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நேரமே உமக்கே உலகோர் என்னை நேருக்கி பலமாயுத்தம் செய்திடினும், உலகோர் என்னை நேருக்கி பலமாயுத்தம் செய்திடினும், நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நானிலத்தீனில் நாதாவெல்லுவே, நானிலத்தீனில் நாதாவெல்லுவே. தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நேரமே உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே. இந்த நேரமே உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும். உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும். இந்த வரிகள் எல்லாம் சாதாரண வரிகள் அல்ல. நான் குட்டி பையனா இருக்கும் போது பாடும்போது எனக்கு விளங்கவில்லை. வாலிபனான போது அவைகள் என்னை உடைக்க ஆரம்பித்தது. அதிகமா திடப்படுத்தல் ஆராதனையில பாடுவாங்க இந்த பாட்டை. ஆனா திடப்படுறவங்களுக்கும் தெரியாது, திடப்படுத்துறவங்களுக்கும் தெரியாது என்ன செய்யறோம்னுட்டு, எதுக்கு செய்யறோம்னு தெரியாது. ஏன்னா திடப்படுத்தல் சிஎஸ்ஐ சேவையில் அபிஷேகம் பெறுறதுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. பட் when God anointed me, I understood. தேவ ஆவியானவரின் மேல ஊற்றப்பட்ட போது
இதில் ஒவ்வொரு வரியும் முத்துக்கள் என்பதை தெரிந்தேன். அன்றைக்கு தான் போர்க்களத்தில் இறங்கினேன். என் அருமை சகோதரர்களே, உடன் ஊழியர்களே, மறுபடியும் சொல்லி பாட போறோனா? எல்லாரும் இல்லை. ஒன்றுமில்லை நான் ஐயா, உம்மால் அன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சீஷர்களுக்கு ஒன்றும் கிடையாது. உலகமெங்கும் போங்கன்னு சொல்லிட்டாரு. பேதுரு முன்னால் நின்று முழுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். இவரே ஊரை விட்டு போல, இவர் பாபிலோன் விட்டு எங்கேயும் போல. இவர் நம்மளை ஊரெல்லாம் போக சொல்கிறாரு. நம்ம பாஷையே ஒழுங்காக தெரியாது. நமக்கு ஃபிஷர்மேன் லாங்குவேஜ் தான் தெரியும். இவர் நம்மளை பார்த்து போக சொல்லிட்டாரு. இன்னொருத்தன் மத்தையை கேட்டுக்கிட்டு இருப்பான், என்ன ஆண்டவரே, பேங்க்ல ஏதாவது பணம் இருக்குதா? ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, ட்ரெஷரர் நாண்டு கொண்டு நின்று செத்தான், என்கிட்ட அக்கௌண்ட் இல்லைப்பா, அவன் போய் சேர்ந்துட்டான்ப்பா. காசும் கொடுக்க மாட்டேங்கிறீரு. சரி, டிக்கெட்டாவது கொடுங்க, அட்ரஸ் ஆகுது கொடுங்க. நோ அட்ரஸ் வாஸ் கிவன். நான் கொஞ்சம் பேரை சிரேனா ஊருக்கு அனுப்புனப்பா, அவங்க அங்கே போ. நோ. என் பேசியில் கொஞ்சம் பேர் இருக்கான்ப்பா, யோவான்ட்டே ஞானஸ்தானம் எடுத்த ஆளுக்கு அங்கே இருப்பான்ப்பா, உடனே எழுதி கொடுத்தாரா, போய் அவனை கான்டாக்ட் பண்ணு. ஒரு அட்ரஸும் கொடுக்கல, காசும் கொடுக்கல. இவர் போகாத ஊருக்கு நம்மளை போக சொல்றாரு. கேட்கல. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆவி எனக்கு தந்துருங்க, அவ்வளவுதான். உங்ககிட்ட இருக்கிற ஆவி எங்களுக்கு வாசம் பண்ணிடட்டும். உந்தனுக்கே ஊழியம் செய்ய அன்று சீஷர்களுக்கு அளித்த அதே ஆவியால் இன்றும் என்னை நிரப்பும் என்று சொன்ன போது, அந்த சீஷர்கள் உலகம் எங்கும் போனது மாத்திரமல்ல, சிலுவையில் தலைகீழ் அழியப்படுகிறதுக்கும் பேதுரு ரெடி. குதிரை காலில் கட்டி கரடு முரடான ரோட்டில் இழுத்துட்டு போய் சாகடிச்சாங்களே, அதுக்கும் ரெடி. எக்ஸ் வடிவத்தில் சிலுவை உண்டாக்கி அந்திரேயாவை கொன்னாங்களே, அதுக்கும் ரெடி. தலை வெட்டப்பட்டு எல்லாரும் இருக்கும்போது இவ்வளவு விசுவாசிகள் இருந்தாங்க. Listen, there were thousands of believers during that time. Jacob was beheaded. பிரேயர் மீட்டிங் இருந்தது மேலறையில் அந்த நேரத்தில். ஆனா ஒன்னே ஒன்று தெரியும், அவர் அருளின ஆவியின் பலத்தினால் he could reach the corners of the world. அவர் எனக்கு அருள் ஆவியின் பலத்தினால எனக்கு அது போதும். தாவீதே, பாவத்தில் விழுந்துட்ட, உண்மைதான். ராஜா சவுல் சொல்லுவான், என்னை கனம் பண்ணும்படி கொஞ்சம் வந்துடும், என்னை கனம் பண்ண மூப்பர் முன்னால் வந்துடும். அது சாவுலுடைய கன்ஃபெஷன், தாவீதுடைய கன்ஃபெஷன். என்னில் இருக்க பரிசுத்த ஆவியை எடுத்து போடாதீங்க, எனக்கு அனாயிண்டிங் தான் முக்கியம், அறியானை இல்லை. I am not interested in positions. I am not interested in the chair. I am interested in the anointing of the Lord. தேவ அபிஷேகம் தான் எனக்கு வேணும். எனக்கு அறிவனை பெருசு இல்லை. சவுலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசியனை தான் பெருசாக இருக்கும், பதவி தான் பெருசாக இருக்கும், மதிப்பு தான் பெருசாக இருக்கும். கணம் பண்ண என்னை கணப்படுத்துறது இல்லை, அதுதான் பெருசாக இருக்கும். நான் அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறேன், வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, என்னை கைவிடாதிரும், என்னில் இருக்கிற பரிசுத்தாவியை எடுத்து போடாதிரும். ஏன்னா அதை வச்சு தான் நான், அது இல்லைன்னா நான் இல்லை ஆண்டவரே. அதுக்கு தான் நீர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்குது. அதுதான் உனக்கு பிரியமானதை செய்த காட்டும், உனக்கு சித்தமான வழியில் நடத்தும், உங்களுடைய தீர்மானத்தை நிறைவேறக்க என் கண்களை திறக்கும். ஐ வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் அனாயிண்டிங்னு சொல்கிறவங்க மாத்திரம் அந்த கவியை மட்டும் மறுபடியும் பாட போகிறோம். ஒன்றுமில்லை நான் ஐயா, உம்மால் அன்றி ஒன்றும் செய்யணுங்கிற கவியை அப்படி சொல்றவங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு. It may be difficult, pull on your chairs. உண்மையா இருதயத்தின் ஆழத்துல ஒண்ணுமில்லை நான் ஐயா, ஜீசஸ். ரெண்டு கரங்களையும் மரத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு ஜெபமாக
ஒரு மௌனமாய் வருகிற அந்த அபிஷேகம், பனித்துளி போல புறப்பட்டு வருகிற அந்த அபிஷேகம், அது எனக்கு அடையாளம் காட்டி கொடுக்கும். என் சபையில் இருக்கிற அவர்களை ஒரு செருபாபேல் இருப்பான், அங்கே ஒரு யோசுவா இருப்பான், ஒரு நெகேமியா இருப்பான். அவர்களை எல்லாம் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அரண்மனையில் இருப்பார்கள், தலைவர்களாக இருப்பார்கள், ஆலயத்தில் இருப்பார்கள், எஸ்ரா போல வேதபாரகனாக இருப்பார்கள். They may be in the theological college, they may be in the government job, raha sikha duri samba, they may be in the administration, they may be very near to God. எனக்கு அடையாளம் பார்க்கிறது கண்ணு தாங்க தாமி, எனக்கு பிரியமானது செய்யறதுக்கு எனக்கு ஆலோசனை கத்தரா வந்துருங்க. I need you. I need you, Lord, to identify the coming generation. வர்ற ஜெனரேஷனுக்கு அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அனுப்புறதுக்கு, அவங்களை திறந்து விடுறதுக்கு, அவங்களை அவுத்து விடுறதுக்கு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, அவங்களுக்கு மத்தவங்க சப்போர்ட் பண்றதுக்கு ஏவறதுக்கு. ராகா ரகுதர ஷடந்தனபா, அப்படிப்பட்ட பணியா எழும்புங்க, பனி போல எழும்பி வருகிற அந்த அபிஷேக எண்ணெய், மிருதுவான எண்ணெய் என் தலை மேல இருந்து ஊற்றப்பட்டு என் அங்கிலே வரையட்டும். ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த கவியை மட்டும் ஸ்கிரீன்ல வருது தெரியாதவங்க பாடுங்க. ஒன்றும் இல்லை நானையா ஒன்றும் செய்ய ஒன்றும் இல்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்ய. அன்று சீஷருக்கு அளித்த ஆவியால் இன்றே அடி என்னை நிரப்பும், இன்றே அடி என்னை நிரப்பும். அன்று சீஷருக்கு இன்றே அடி என்னை நிரப்பும், இன்றே அடி என்னை நிரப்பும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியாரோ